இந்த உலகம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாதுங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி. இங்கே பணபலம், மக்கள் பலம், அரசியல் பலம்னு வாழக்கூடியவர்களும் இருக்காங்க. எந்த பலமும் இல்லாமல் சாதாரணமாக வாழ்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு வேலையாக இருந்தாலும் ரிச்சாக சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. இப்படி இருக்கிற நாம மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டு பழி போட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். பாருங்க, இன்னைக்கு நான் சொல்ல போகிற கதையும் அப்படிதான். கதைக்குள்ளே போகலாமா? ஒரு கதை சொல்கிறேன், கேளுங்க தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் அஜி ஜீனத். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் அஜி ஜீனத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கடற்கரையில் விளையாடிட்டு இருந்த ஒரு சின்ன பையனோட செருப்பு காணாமல் போயிருச்சு. உடனே அந்த சின்ன பையன் இப்படி கடற்கரையில் எழுதுறான், இந்த கடல் மாபெரும் திருடன்னு. கொஞ்ச தூரத்துல ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. அவர் நினைச்சதை விட அவரோட வலையில அதிகமான மீன்கள் கிடைச்சது. உடனே அவர் அந்த கடற்கரையில இந்த கடல் அள்ளி கொடுக்குற கொடையாளின்னு எழுதுறாரு. திரும்ப ஒரு இளைஞன் அந்த கடலுக்குள்ள நீந்த தெரியாம மூழ்கி போயிட்டான். அவன் மேல அதேதான் அன்பு வச்சிருந்த அவனோட அம்மா அவன் இறந்த துக்கம் தாங்க முடியாம கரையில இப்படி எழுதுறாங்க, இந்த கடல் கொடூரமானது, இரக்கமற்றது, மக்களை கொன்று குவிப்பதுன்னு. அப்புறம் ஒரு தாத்தா கடலுக்குள்ள போயிட்டு வந்து முத்துக்களை எடுத்துட்டு வராரு. நிறைய முத்துக்கள் கிடைச்ச சந்தோஷத்துல அவர் அந்த கரையில இந்த கடல் ஒண்ணு போதுங்க, என்னோட வாழ்க்கை முழுக்க மகிழ்ச்சியோட இருப்பேன்னு எழுதுறாரு. இவங்க எல்லாரும் எழுதினதை கடல் வந்து அழிச்சு விட்டுருது. மற்றவங்க சொல்றத காதுல வாங்கிக்காதீங்க. இந்த உலகத்தை ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கோணத்துல பாக்குறாங்க. சிலருக்கு நாம கொடையாளி, சிலருக்கு நாம பகையாளி. அதனால மற்றவங்க சொல்றத நம்மளோட மனசுல இருந்து அழிச்சிடணும். லைஃப் அப்பதான் நல்லா இருக்கும். இதைத்தான் இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம். கதை பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில சந்திக்கலாம். நன்றி.